உன்னை படிக்க வச்சது நான் தானே. உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தல்லப்பா, இல்ல ரோட்ல விட்டனா? அந்தந்த டயத்துக்கு சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட் போடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன். இது வரைக்கும் நீ போட்டுக்க கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கழுத்துல போட்டுக்க சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? எங்க அம்மா என் சாதியில தான் கட்டி வச்சுச்சு. எனக்கு என் புருஷனுக்கும் 1000 சண்டை வந்துச்சு. இந்த மண்டைய அடிச்சு விட்டாரு, கைய அடிச்சு விட்டாரு, இந்த கால அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. இதெல்லாம் பெருமையா? இதுக்குத்தான் ஜாதியில கல்யாணம் முடிக்கிறது. உனக்கு விருப்பம் இல்லாம தலையாட்டி பொம்மை மாதிரி நீ கல்யாணம் பண்ணனாலதான் இவ்வளவு கஷ்டம். நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்க, சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைய கட்டி இருந்தேனா வயித்த தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வந்துட்டு ரோட்ல விட்டுருப்பான். ஏன் உங்க ஜாதியில கல்யாணம் பண்றவங்க பிரசவமே ஆறுது இல்லையா? இது வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போடுறாரு. அதான் இந்த ஜாதிங்கிறேன். அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போன. இருந்த வண்டி வாகனம் எல்லாத்தையும் வித்து பிச்சைக்காரனோட மோசமா நின்னோம். படிக்கிறது காசு இல்லாம கடை வாங்கி நின்னோம். எங்க உன் ஜாதி ஹெல்ப் பண்ணுச்சு? எங்க உன் ஜாதி நம்மளை தூக்கி நிறுத்துச்சு? கீழே தான் தள்ளுச்சு எல்லாத்துலயும்.